தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். செய்தியாளர்களுக்கும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் முதலில் திடீரென்று என்னிடம் மஹபூப் கான் சொன்னாலும் அத்தனை பேரும் இன்றைக்கு எங்களுடைய இந்த செய்தியாளர் சந்திப்பிலே பங்கெடுத்துக் கொண்டதற்காக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு ஜூன் 27ஆம் நாள் சென்னை மாநகரில் அண்ணா நகரில் உள்ள விஜயஸ்ரீ மஹாலில் நடைபெற இருக்கிறது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் 3 துணை பொதுச் செயலாளர்களுக்கு தேர்தல் நடத்த வேண்டிய சூழ்நிலை இருப்பதால் அது குறித்த அறிவிப்பை இன்றைக்கு நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். இந்த 25ஆம் நாளிலிருந்து வேட்பாளர் விண்ணப்பங்களை 250 ரூபாய் செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒவ்வொரு துணை பொதுச் செயலாளருக்கும் வேட்புமனு தாக்கல் செய்ய கழகத்தினுடைய சட்டத்திட்ட விதியின்படி 25 பொதுக்குழு உறுப்பினர்கள் தகுதியுள்ள அந்த தகுதியில் இருக்கக்கூடியவர்கள் முன்மொழிய வேண்டும். 25 பொதுக்குழு உறுப்பினர்கள் அந்த தகுதிக்கு உரியவர்கள் வழிமொழிய வேண்டும். வருகிற ஜூன் 4ஆம் தேதி அன்று தலைமை கழகத்தில் கொள்கை விளக்க செயலாளர் வந்தியத்தேவன், அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் குருநாதன் அவர்களிடம் அவர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம் என்று அறிவித்திருக்கிறோம். வேட்புமனுக்கான விண்ணப்பத்தின் தொகை கட்டணம் 250 ரூபாய். ஆனால் அதற்கு அந்த பொறுப்புக்கு செலுத்த வேண்டிய கட்டணம் 25,000 ரூபாய் என்றும் அறிவித்திருக்கின்றோம். அதேபோல 2 ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்களுக்கும் ஒரு தணிக்கை குழு உறுப்பினருக்கும் தேர்தல் நடத்த வேண்டியிருக்கிறது. அதற்கு 10 பொதுக்குழு உறுப்பினர்கள் முன்மொழிய வேண்டும். 10 பொதுக்குழு உறுப்பினர்கள் வழிமொழிய வேண்டும். ஆகவே அந்த அடிப்படையில் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்படும். அங்கே ஜூன் 4ஆம் தேதி அன்று அதனுடைய அந்த தேர்தலினுடைய முடிவுகள் வெளியிடப்படும். இதே மதுரை மாநகரிலே உள்ள சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதியரசர் சதீஷ்குமார் அவர்களும் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்களும் இந்த சீமை கருவிலை வேலி கருவியலம் யூனிஃப்ளோரா இது குறித்து 2015ஆம் ஆண்டு நான் ரிட்மனு தாக்கல் செய்து அப்பொழுது நீதியரசர் செல்வம் அவர்களுடைய அமர்வில் அவற்றை முழுமையாக அகற்றுவதற்கு அரசும் அதிகாரிகளும் பொதுமக்களும் என்னை பார்த்து உங்களை போன்ற அரசியல் கட்சி நடத்துகிறவர்களும் தோழர்களை அழைத்து கொண்டு சென்று முழுமையாக ஈடுபட்டால்தான், தூரோடு பிடுங்கி எறிந்தால்தான் இந்த பேரபாயத்திலிருந்து தமிழகத்தை பாதுகாக்க முடியும். விவசாயம் அடியோடு பாழ்பட்டு விட்டது. காற்று மண்டலம் நச்சுமயமாகி வருகிறது. கேரளத்திலே ஒரு செடியை கூட பார்க்க முடியாது, வேலிக்குள்ள செடியை கூட. ஆகவே இதில் நீங்களே ஈடுபடுங்கள் என்று கூட சொன்னார். அதன் நிமித்தம் இந்த ஜூன் திங்களில் நான் அந்த பணியை விவசாயிகளோடும் எங்கள் இயக்க தோழர்களோடும் சேர்ந்து அந்த பணியிலே ஈடுபட வேண்டும் என்று நான் முடிவு செய்திருக்கிறேன். இப்பொழுது கடையநல்லூர் தொகுதியிலே வாக்காளர்களுக்கு நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்டம் வருகிற 23ஆம் தேதி இம்மாதம் கடையநல்லூரிலும் 27ஆம் தேதி சீர்காழியிலும் நான் பங்கேற்றுக் கொள்ளுகின்ற கூட்டங்களாக நடத்தப்பட இருக்கின்றன. இன்றைக்கு நான் காலையில் கொடுத்த அறிக்கையில் கூட
PM ஸ்ரீ திட்டம், இந்த மும்மொழி திட்டத்தை எப்படியும் திணித்து விடுவதென்று மத்தியில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அரசு மிக மூர்க்கத்தனமாக அதிலே எப்படி கொண்டு வந்து திணிக்க நினைக்கிறார்களோ அதை எதிர்த்து தீர வேண்டும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் 38 தொடங்கிய மொழி போராட்டம் 65 இந்திய எதிர்ப்பு போர்க்களமாகி மொழி புரட்சியாக வெடித்த போது எண்ணற்றவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இந்திய ராணுவம் வந்து அதை கொடுமையை செய்தது. 8 பேர் தீக்குளித்து மாண்டார்கள். அறிஞர் அண்ணா முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு தமிழும் ஆங்கிலமும் தான் என்று அவர் சட்டமன்றத்திலே ஒருமனதான தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்ததால் அவர் புற்றுநோயின் கொடுமையால் உயிரிழக்கின்ற பெரும் துயரம் தமிழகத்தை கவ்விக்கொள்வதற்கு சில நாட்களுக்கு முன்பு தலைநகர் சென்னையில் தமிழ்நாடு பெயர் சூட்டு விழாவிலே கலந்து கொண்டு பேசும்போது அவர் சொன்னார், திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்துகின்ற அந்த அரசு எடுத்திருக்கின்ற மொழி பிரச்சனையில் இந்த முடிவை இந்திக்கு இங்கு இடமில்லை, தமிழும் ஆங்கிலமும் தான் என்பதை வருங்காலத்தில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இதை மாற்ற முடியாது, மாற்ற முனையக்கூடாது என்று அவர் பிரகடனம் செய்தார். அதை நினைவூட்டி இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். உயிரிழந்தவர்கள் 8 பேர் தீக்குளித்து மடிந்தவர்கள், நூற்றுக்கணக்கிலே கொல்லப்பட்டவர்கள், பல்லாயிரக்கணக்கிலே சிறைவாசம் அனுபவித்தவர்கள், இந்த தியாகத்தை எல்லாம் மனதில் கொண்டுதான் முடிவுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அதற்கு மீறி மத்திய அரசினுடைய நிர்பந்தத்துக்கு படிந்தால் மீண்டும் ஒரு மொழிப்போர் வெடிக்கும் என்பதையும், எனவே எக்காரணத்தை முன்னிட்டும் இன்றைய அமைச்சரவையிலே பங்கேற்றிருக்கக்கூடிய அமைச்சர் கூட 4 நாட்களுக்கு முன்பு இருமொழி திட்டம்தான், நாங்கள் இந்த மும்மொழி திட்டத்துக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் என்று கூறியிருக்கிறார். அதையும் நினைவூட்டி முதலமைச்சர் அவர்களுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக இந்த வேண்டுகோளை வைக்கிறேன். எக்காரணத்தை முன்னிட்டும் அதனை அனுமதித்து விடாதீர்கள் என்று வேண்டுகோள் வைக்கிறேன். அதுபோலவே காட்டுப்பன்றிகளினுடைய அட்டகாசத்தால் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தொலைவு வரையில் விவசாயம் செய்ய முடியாத அளவுக்கு பெரும் அழிவை விவசாயிகளுக்கு ஏற்படுத்தி வருவதால் அதை தடுத்து நிறுத்திட நேற்றைக்கு கூட சுப்ரீம் கோர்ட்டில் வெறிநாய்களை எல்லாம் சுட்டு தள்ளுங்கள், சுட்டு கொண்டு விடுங்கள் என்று நீதியரசர்கள் கூட சொல்லுகிறார்கள். அதை போல விலங்குகள் பட்டியலில் இருந்து இந்த காட்டு பன்றிகளை அந்த பட்டியல் லிஸ்டில் இருந்தே எடுத்துவிட வேண்டும். இதை தடுப்பதற்கு இப்பொழுது தருமபுரி மாவட்டத்தில் ஒரு பகுதியில் முள்வேலி கம்பி வலைகளை அந்த மலையடிவாரத்திலே வரிசையாக வைத்திருப்பதாகவும் அதனால் வர முடியவில்லை என்றும் நேற்றைக்கு எங்களுக்கு ஒரு செய்தி கிடைத்தது. அதையும் பரீட்சித்து பார்க்கலாம், அரசு அந்த முயற்சியிலே ஈடுபடலாம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பணியில் இந்த வேலிக்கருவேல மரங்களை அகற்றுகிற பணி என்பது எப்படி தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரங்களை காப்பதற்காக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் சாதித்து காட்டியிருக்கிறோமோ, இதே பென்னிக்கு கட்டிய முல்லை பெரியார் அணையை பாதுகாப்பதில் கம்மம் அப்பாஸ் அவர்களோடு 678 ஊர்களுக்கு சென்று பிரச்சாரம் செய்ததும், சகோதரர் பூமிநாதன் ஏற்பாடு செய்த 3 நடைபயணங்கள் வெற்றிகரமாக நடத்தியதும், 5 உண்ணாவிரத போராட்டங்கள் மறியல் நடத்தியதும், ஆகவே இந்த மதுரைக்கே குடிக்க தண்ணீர் கிடைக்காமல் போய்விடும் என்ற நிலையில் பாதுகாத்து கொடுத்தது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம். தமிழக வாழ்வாதாரங்களை காப்பதில் நாங்கள் தான் இன்னைக்கு முதல் இடத்திலே இருக்கிறோம். பெரிய கட்சிகள் இருக்கின்றன, வலு இருக்கிறது,
அவர்கள் ஆட்சி புரிந்தவர்கள், இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருப்பவர்கள். முன்பு ஆட்சி நடத்திய அதிமுக அரசு அவர்களை குறை சொல்லவில்லை. ஆனால் நாங்கள் ஸ்டெர்லைட்டை வெளியேற்றுகிற பணியிலே இடைவிடா போராட்டங்களும் நீதிமன்றத்திலே நடத்திய போராட்டமும் சேர்ந்தான் அதை நிரந்தரமாக மூடுவதற்கு ஏற்பாடு செய்தது. ஆனால் ஒரிசாவுக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி காப்பர் இல்லாமல் நாம் கஷ்டப்படுகிறோம், வெளியிலிருந்து வாங்க வேண்டியிருக்கிறது என்று பேசுகிறார். இந்த ஸ்டெர்லைட் நிறுவனர் உலக கோடீஸ்வரர்கள் ஒருவரான அனில் அகர்வால் பிரதமருக்கு மிக நெருக்கமானவர். அதானி அம்பானியை போலவே அனில் அகர்வாலும் நெருக்கமானவர். எனவே வேறொரு வடிவத்திலே அவர்கள் இந்த ஸ்டெர்லைட்டை வேறொரு விடத்தில் காப்பர் தயாரிக்கப் போகிறோம் என்று ஒரு லைசன்ஸ் கொடுக்க முனைந்தாலோ, அப்படி ஏதாவது திட்டத்தை தூத்துக்குடியிலே கொண்டு வர அவர்கள் திட்டமிட்டாலோ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே தூத்துக்குடி இருக்கக்கூடிய விவசாயிகள், மீனவர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரையும், வணிக பெருமக்களையும், எல்லோரையும் ஒன்று சேர்த்து திரட்டி கடுமையான போராட்டங்களிலே என்னுடைய தலைமையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஈடுபடும் என்பதையும் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தை தனியார் மையத்துக்கு செல்ல விடாமல் இறுதி கட்டத்தில் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களிடத்திலே வாதாடி அந்த முடிவை, மத்திய அரசின் கேபினெட் எடுத்த முடிவை மாற்றச் செய்தவன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்ற முறையில் தமிழக வாழ்வாதாரங்களை பாதுகாக்கின்ற அந்த கடமையில் எங்களை நாங்களே அர்ப்பணித்திருக்கிறோம். அதனுடைய அடையாளமாகத்தான் இந்த ஜூலிஃப்ளோராவை, இந்த வேலிக்காத்தார் சீமை கருவேல மரங்களை அகற்றுகிற வேலையிலும் எல்லா இடங்களிலும் நாங்கள் ஆகவே அந்த பெரிய வாய்ப்பு அகில இந்தியாவுக்கே கேபினெட் மந்திரி கொடுக்கன்னு சொன்னப்பவே நான் வேண்டான்னு சொன்னவன். எனக்கு அந்த மந்திரி பதவிங்கிற எண்ணம் 1% கூட என் வாழ்க்கையில் என்னைக்கு ஏற்பட்டது இல்லை, இனியும் ஏற்படாது. சார், பெரும்பாலும் அரசியல் விமர்சகர் என்னது, அந்த கூட்டணி கட்சிகளுடைய முக்கியத்துவமே விஜயால தான் தமிழ்நாட்டுக்கு பெரிய அளவுல தெரிய வந்திருக்கு அப்படின்லாம் கூட சொல்றாங்க. திமுக அதிமுக அந்த அளவு கூட்டணி கட்சியில் பெரிய மரியாதை அந்த மாதிரி இல்ல, விஜய் மிகப்பெரிய அளவுல அங்கீகாரம் கொடுத்திருக்காருன்னு சொல்றாங்க. அதை அப்படி எடுத்துக்கலாமா, எப்படி அதை பார்க்க? நீங்களே உங்க கருத்து சொல்லிட்டீங்கல்ல, ஏன் கருத்தை நான் சொல்ல மாட்டேன்ல. நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி.